இந்த வெள்ளம் தமிழ் பெண்கள் மாநாட்டில் நம்முடைய தமிழ் பெண்கள் எந்த அளவுக்கு பங்காற்றிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். அது இல்லாமல் இந்த தமிழ்நாட்டில் இப்போ அந்த பெண்கள் எந்த அளவுக்கு பங்காற்றிக்கிட்டு இருக்காங்க நம்ம பார்த்தோம்ல. அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு பெண் வன்புணர்வு செய்யப்பட்டு கொடுமைப்படுத்தப்பட்டார். அதுவும் இதே தமிழ்நாட்டில் தான். அந்த பெண்ணெல்லாம் வெல்லும் பெண்கள்லாம் கிடையாது, புரியுதா? ரெண்டாவது, கோயம்புத்தூரில் ஒரு பெண் இதே மாதிரி ஒரு பாலியல் துன்புறுத்தப்பட்டார். அந்த பொண்ணும் இந்த லிஸ்ட்டில் வராது. இது போக தமிழ்நாடு முழுக்க இப்போ இந்த ஒரு 4.5 ஆண்டுகளில் பல பெண்களுக்கு எதிராக பாலியல் வன்கொடுமை நடந்து கொண்டே இருக்கு. அவர்களும் இந்த லிஸ்ட்டில் வரமாட்டாங்க, புரியுதா? அதுபோக சின்ன சின்ன குழந்தைகளுக்கு எதிராகலாம் நடந்துக்கிட்டு இருக்குல்ல பெரிய வன்முறைகள், பாலியல் வன்முறைகள், அவர்களும் அந்த பெண்களும் இந்த லிஸ்ட்டில் வரமாட்டாங்க, புரியுதா? இந்த பெண்கள்லாம் திமுக ஆட்சி காலத்தில் மிக செழிப்பாக இருக்கிற அந்த பெண்கள் மட்டும் தமிழ் பெண்கள் மாநாடு அதில் கலந்துக்கிட்டுவாங்க. அதில் சிறப்பாக இருக்கும். நான் சொன்ன இந்த பாதிக்கப்பட்ட பெண்கள் இதெல்லாம் இந்த உலகத்திலே கிடையாது. அது வேற ஒரு பேரலல் வேர்ல்டு. தமிழ்நாடு அங்கே ஒரு பேரலல் வேர்ல்டுனா தமிழ்நாடு இருக்கு, அங்கே அது மாதிரி சம்பவம் நடந்துகிட்டு இருக்கு. அதுக்கு இதுக்கு எந்த சம்பந்தம் கிடையாது. இங்க எல்லாமே தப்பா இருக்கு தளபதி. நம்மள ஏமாத்திட்டாங்க.